السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريض. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الحجاج والعمار وفد الله، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபுஅ தாபிஐன்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த ஜுமாவுடைய நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய ரஹ்மத் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஷரியத்திலே மிக பிடித்தமான ஒரு அமலை, உயர்ந்த அமலை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்றால் அது ஹஜ்ஜினுடைய அமல். ஹஜ்ஜினுடைய அமலை பற்றி சென்ற வாரமும் அதற்கு முந்தைய வாரமும் ஹஜ்ஜினுடைய நன்மைகள் என்ன, காபாவை தவாஃப் செய்தால் என்ன நன்மை, அங்கு தொழக்கூடிய தொழுகைகளுக்கு என்ன நன்மை, சூரத்துல் ஹஜ்ஜிலே அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா என்ன குறிப்பிடுகிறான் என்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இன்னும் சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைக்க வேண்டும். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக செல்ல இருக்கிறார்களோ, யாரெல்லாம் செல்லாமல் இங்கேயும் இருக்கிறார்களோ, ஹஜ்ஜு கடமையாகாமல் இருக்கிறார்களோ, அவர்களும் நாமும் ஒரே இறைவனை அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள். அல்லாஹுவை ஈமான் கொண்டு அவனுக்கு இணையாக யாரையும் ஆக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுவான், அல்லாஹ் எத்தகையவன், அவன் யாருக்கும் பிறப்படவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவன் யாரையும் பிறக்கப்படவும் இல்லை, அவன் மூலமாக யாரும் பிறக்கவும் இல்லை. மேலும் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அந்த நம்பிக்கை யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா யார் முஃமினாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சோனத்தை கொடுக்கிறான். அல்லாஹுவை ஈமான் கொண்டதின் பெயரில் தான் அல்லாஹு தஆலா சோனத்தை கொடுக்கிறான். யஹூதிகளுக்கு, நஸ்ரானிகளுக்கு, மஜூசிகளுக்கு, நெருப்பு வணங்கிகளுக்கு அல்லாஹு தஆலா சோனத்தை கொடுக்க மாட்டான். யார் முஃமினாக இருக்கிறார்கள், யார் முஸ்லிமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே சோனத்தை கொடுப்பான். மற்ற எவ்வளவு பெரிய, இந்த உலகத்தில் வாழும்பொழுது எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை என்றால் சத்தியமாக அவர்கள் சோனத்தில் செல்ல மாட்டார்கள், நரகத்தில் தான் அல்லாஹ் தஆலா அவர்களை போடுவான். அதே போன்று எப்படி நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ஈமான் இருக்கிறதோ அங்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய வார்த்தை, அதிகமான வார்த்தைகள் வரக்கூடிய விஷயம் அல்லாஹ்வினுடைய ருபூவியத், அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை தான் கூறுகிறார்கள், தல்பியா கூறுகிறார்கள். ஹாஜிமார்கள் எல்லாம் இங்கிருந்து செல்லும் பொழுதே தல்பியா கூறிக்கொண்டே செல்வார்கள். அந்த தல்பியாவுடைய வார்த்தையில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் விடை தந்து விட்டோம், ஆஜராகிவிட்டோம். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், உனக்கு இணையாக யாரும் இல்லை, உனக்கு இணை யாரும் இல்லை. லா ஷரீக லக், உனக்கு இணை யாரும் இல்லை. இன்னல் ஹம்த,
புகழ் அனைத்தும் வன் நிஅமத அனைத்து நியாமத்துகளும் லகவல் முல்க் அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் உனக்கு மட்டும்தான் சொந்தம். மீண்டும் இறுதியாக லா ஷரீக லக் உனக்கு இணையாக யாரும் இல்லை. நம்ம ஹஜ்ஜுக்காக செல்ல ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ்வினுடைய வஹதானியத் அல்லாஹுக்கு இணை யாரும் இல்லை இந்த வார்த்தை இருக்கிறது அல்லாஹுக்கு மிக பிடித்தமானது. நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஓதும் பொழுது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் இபாதத் செய்கிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். உதவி தேடுவதற்கும் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லாஹ்வை விட்டுவிட்டு நாம் யாரிடத்தில் சென்று உதவி தேடினாலும் அந்த உதவி பூரண உதவியாக இருக்காது. நாம் யாருக்கு வணங்கினாலும் அந்த வணக்கம் சரியான வணக்கமாக இருக்காது. உதவி தேடுவதற்கும் வணங்குவதற்கும் மிக்க தகுதியானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்காக செல்லும் போது அதிகமாக மொழியக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹினுடைய வஹதானியத், அல்லாஹுக்கு இணை யாரும் இல்லை என்ற வார்த்தை அதிகமாக கூறுகிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து துல் ஹுதைஃபாவிலிருந்து கஅபா வரையிலும் தல்பியாவோடே நாங்கள் எல்லாம் சென்றோம். ஒரு சஹாபி பதிவு செய்கிறார்கள், எந்த அளவுக்கு என்றால் மதீனாவிலிருந்து சொல்லிக் கொண்டே வந்தோம், எங்களோட தொண்டையெல்லாம் போயிருச்சு, தொண்டை எதுவுமே இல்லை, காஞ்சு போயிருச்சு. அந்த அளவுக்கு தல்பியாவினுடைய முழக்கத்தோடு வந்தோம். இன்னும் முன்னால் சென்ற ஹாஜிமார்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கிதாபில் பதிவு செய்கிறார்கள், கப்பலில் செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலே கப்பல் இறங்கியதிலிருந்து அந்த ஜித்தாவில் காபா வரையிலும் 70 கிலோமீட்டர் அந்த தொலைதூரம் வரையிலும் நடந்து கொண்டே கொடியை ஏந்தியவர்களாக அல்லாஹினுடைய இந்த காபாவிற்கு பைத்துல்லாவிற்கு தல்பியா சொன்ன வண்ணமாகவே அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை கூறிய வண்ணமாகவே ஊர் முழுக்க அந்த ஹாஜிமார்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தாலாவுக்கு ஒரு மிக பிடித்தமான அமல். அல்லாஹ்வை எப்பொழுதெல்லாம் நாம் இணையற்று நாம் அவனை பேசுகிறோமோ, அல்லாஹுக்கு இணை இல்லாமல் யாரையெல்லாம் பேசுகிறோமோ, அல்லாஹுக்கு இணைத்து யாரையும் பேசாமல் இருக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தை அல்லாஹுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அல்லாஹ்வை வஹதானியத்தை, அல்லாஹினுடைய அந்த இறை நம்பிக்கையை, அல்லாஹினுடைய அந்த தனித்துவத்தை சொல்லிக் கொண்டே இருப்பது அல்லாஹு தாலா அவர்களுக்கு கூலியாக பல விஷயங்களை கொடுக்கிறான். அல்லாஹு தாலா அதற்கு கூலியாக பல விஷயங்களை கொடுக்கிறான். முதலாவது விஷயம், அங்கு ஹஜ்ஜுக்கு சென்று அல்லாஹ்வினுடைய அந்த வஹதானியத்தை, அல்லாஹ்வுடைய தனித்தன்மையை சொல்லும் போதே அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். ஹஜ்ஜு செய்து நாம் வரும்பொழுது நம்முடைய அனைத்து பாவங்களையும் கழுவிய நிலையிலே அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் வெளியாக்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு அமல் அல்லாஹ்வை தனித்துவம் படுத்தி பேசுவது, அல்லாஹுக்கு இணையாக்காமல் பேசுவது, அல்லாஹோடு யாரையும் இணையாக்காமல் இருப்பது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான ஒரு அமல். அதே போன்று இன்றும் கூட நம்முடைய ஊர்களில் நாம் பார்க்கிறோம், ஏதாவது எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் தெருக்களில் வந்து கோஷமிட்டு அந்த கட்சியினுடைய கோஷத்தை இட்டு வீடு வீடாக வந்து தெருவாக வந்து தொகையை கொடுத்து, என்ன தொகை காசை கொடுத்து தன்னுடைய தலைவருக்காக ஓட்டு கேட்கிறார்கள். தன்னுடைய தலைவனுக்காக அவர்கள் ஓட்டை வாங்குகிறார்கள். மக்களுக்கு காசை கொடுத்து வீடு வீடாக வந்து வாங்குகிறார்கள். ஆனால் இங்கு அல்லாஹ்வினுடைய பைத்துல்லாவுக்கு காபாவிற்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அல்லாஹ்வினுடைய கோஷத்தை இட்டு அல்லாஹ்விற்காக 2 ஆடைகள் இஹ்ராமுடைய நிலையிலே எல்லா ஹாஜிமார்களும் அங்கு சொல்லக்கூடிய அதிகமான வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் விடை தந்து விட்டோம். இன்னல் ஹம்த லா ஷரீக லக் உனக்கு இணையாக யாரும் இல்லை. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் ஆட்சி அதிகாரமும் புகழ் அனைத்து விஷயங்களும் உனக்குரியது. லா ஷரீக லக் உனக்கு இணையாக யாரும் இல்லை என்ற வார்த்தை ஹாஜிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய அந்த இடத்தில் அந்த இல்லத்தில் கூறும்போது அது அல்லாஹ்வினுடைய தொண்டர்கள், அல்லாஹ்வினுடைய படையினர்கள். ஹதீஸே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள்,
அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹ், ஹாஜிமார்களும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக செல்கிறார்களோ அவர்களும் உம்ராக்காக செல்லக்கூடிய அந்த மனிதர்களும் அல்லாஹ்வுடைய தூதுக்குழுவினர்கள். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு யார் தூதுக்குழு செல்லும் போது அந்த தூதுக்குழுவுக்கு கண்ணியப்படுத்தப்படுவார்கள், அந்த தூதுக்குழுவை கண்ணியப்படுத்தி அனுப்பி வைப்பார்கள். அதே போன்றுதான் அந்த காபாவிலே அல்லாஹ்வினுடைய தூதுக்குழுவினர்கள் இங்கிருந்து செல்கிறார்கள். அல்லாஹு தாலா அந்த தூதுக்குழுவினர்களை கண்ணியப்படுத்துகிறான். என்ன கண்ணியம்? அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி அனுப்புகிறான். இவ்வளோ பெரிய ஹஜ் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. பல தியாகங்கள், பல விஷயங்கள், பல சிரமங்களுக்கு பின்னால் வந்த அமல் தான் இந்த சிறப்பான ஒரு ஹஜ் என்ற அமல். பல இடங்களில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள், காபாவை சுற்றி துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய இடங்கள், மதீனாவிலே மஸ்ஜிது நபவியிலே, அதே போன்று ரௌதத்துல் ஜன்னா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடங்களிலே பல இடங்கள் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள் 2 மஸ்ஜிதுல் ஹராமிலே இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராமிலும் மதீனாவிலும் 2 இடங்கள், இந்த 2 இடங்களில் அதிகமான இடங்கள் உள்ளது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு அல்லாஹு தாலா யாரையெல்லாம் ஹஜ்ஜை கபூல் செய்திருக்கிறானோ, யாருக்கெல்லாம் அல்லாஹு தாலா ஹஜ்ஜினுடைய கடமையை செய்திருக்கிறானோ, ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறானோ, வெகுவான முறையிலே மிக சீக்கிரமான முறையில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா வழங்குவானாக. அதற்குண்டான சாதனங்களை, அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து மிக சீக்கிரமான முறையிலே ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா வழங்குவானாக. அதே போன்று சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹு தாலா அந்த சூரத்து மனிதனுடைய மறுமையை மறுக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கூறுவான். முதலாவதாக மனிதனுடைய விஷயத்தை கூறுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா மண்ணில் படைத்தான். சும்ம மின் நுத்ஃபா, பிறகு மனிதனை அல்லாஹு தாலா தந்தையினுடைய இந்திரியத்தின் மூலமாக, தாயினுடைய கற்பத்தின் மூலமாக அல்லாஹு தாலா பாதுகாத்து குழந்தையாக பெற்றெடுத்து அந்த குழந்தை வாலிபத்தை அடைந்து அந்த வாலிபன், சில வாலிபர்கள் மரணித்து விடுகிறார்கள், சிலர் வயோதிகத்தையும் அடைகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா கூறுகிறான், லிகைலா யஅலம மின் பஅதி இல்மின் ஷையா, எந்த அளவுக்கு வயோதிகம், எப்படி சிறு பிள்ளைகள் சிறுபிராயத்தில் இருந்தார்களோ, எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அறிவில்லாத சமயத்தில் என்னென்னலாம் செய்து கொண்டிருந்தார்களோ அதே போன்ற ஒரு முதுமையும் அல்லாஹு தாலா அந்த வயோதிகர்களுக்கு கொடுக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா இன்னொரு உதாரணத்தையும் கொடுக்கிறான். அந்த சூறாவிலே, ஹஜ்ஜினுடைய அந்த சூறாவிலே இன்னொரு உதாரணத்தை கூறுகிறான். வத்தரல் அர்தஹா அமீதத்தன், ஒரு வறண்ட பூமியை பாருங்கள். வத்தரல் அர்தஹா அமீதத்தன் ஃபைதா அன்ஸல்னா அலைஹல் மா, ஒரு வறண்ட பூமியில் நாம் மழையை இறக்கும் போது இஹ்தஸத், அந்த பூமியிலிருந்து, வறண்ட பூமியிலிருந்து புற்பூண்டுகள் எல்லாம் முளைக்கிறது, இலைத்தலைகள் எல்லாம் அசைந்து எழும்புகிறது அந்த பூமியிலிருந்து. வரபத், அந்த புற்பூண்டுகள் எல்லாம் வளரவும் செய்கிறது. இது போன்றுதான் வஅம்பதத் மின் குல்லி ஸௌஜின் பஹீஜ், இதே போன்றுதான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு அணுவையும் அல்லாஹு தாலா ஆரம்பத்தினுடைய அந்த விஷயத்திலிருந்து நாளை கியாமத் நாளில் எழுப்புவான் என்பதாக அல்லாஹு தாலா இன்னொரு உதாரணத்தையும் கொடுக்கிறான். இன்று பலரும் கூட கியாமத்தை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹினுடைய விஷயத்தில் எந்த ஒரு அறிவும் இல்லாமல் அல்லாஹ் எவ்வளவு பெரிய குதிரத் மிக்கவன், அல்லாஹ் எவ்வளவு பெரிய சத்தியவாந்தன் என்ற விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் அல்லாஹினுடைய விஷயத்திலே தர்க்கம் செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் குர்ஆனிலே பதில் சொல்கிறான். வமினன் நாஸி மை யுஜாதிலு ஃபில்லாஹ், அல்லாஹினுடைய விஷயத்தில் சில நபர்கள் தர்க்கிக்கிறார்கள். வமினன் நாஸி மை யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மி வயத்தபிஉ குல்ல ஷைத்தானின் மரீத், அப்படி தர்க்கம் செய்கிறவர்கள் ஷைத்தானுடைய பாதையை தேர்ந்தெடுத்துட்டார்கள். ஷைத்தானை பின்பற்றியவர்கள் நாளைக்கு மஹ்ஷருடைய மைதானத்திலே ஷைத்தானும் நரகத்தில் இருப்பான். யாரெல்லாம் ஷைத்தானை பின்பற்றினார்களோ அவர்களும் நரகத்தில் இருப்பார்கள். அப்பொழுது ஷைத்தான், அந்த மனிதர்கள் அல்லாஹ் இடத்தில் கூறுவார்கள், யா அல்லாஹ், இவனுடைய வழிகாட்டின் மூலமாக தான் நாங்கள்லாம் நரகத்துக்கு வந்தோம் என்று கூறும்பொழுது ஷைத்தான் கூறுவான், قال قرينه ما أطغيته ولكن كان في ضلال بعيد, ரப்பே, நான் அவனெல்லாம் வழிகெடுக்கல, அவனை வழிகெடுப்பதற்கு முன்பாகவே மிகப்பெரிய வழிகேட்டில் இருந்தான், உனக்கு நிராகரித்து உன்னை மாறு செய்திருந்தான், உனக்கு இணை வைத்து கொண்டிருந்தான், எனவே நான் வழிகெடுக்கவில்லை, அவனே தன்னை வழிகெடுத்து கொண்டான் என்பதாக ஷைத்தான் நாளை அந்த நரகத்திலே கூறுவான் என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான். அல்லாஹு தாலா மனிதனுடைய இந்த பூமியினுடைய உதாரணத்திற்கு பிறகு 5 விஷயங்களை கூறுகிறான். இந்த உதாரணமே அந்த 5 விஷயத்திற்காக தான். மனிதனுடைய அந்த உதாரணமும், மனிதன் எப்படியெல்லாம் படைக்கப்பட்டான், இந்த வறண்ட பூமியின் மூலமாக அல்லாஹ் தஆலா எப்படி புற்பூண்டுகளை முளைக்க செய்கிறான்,
என்ற இந்த 2 உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு 5 விஷயங்களை கற்பிக்கிறான், 5 பாடங்களை கற்பிக்கிறான். என்ன விஷயம்? ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ, அல்லாஹ் என்பவன் சத்தியமாக இருக்கிறான். ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ, அவன்தான் ஆரம்பமும் அவன்தான் இறுதியும், அவனை யாரும் படைக்கவில்லை, அவன் முன்பிலிருந்தே இருக்கிறான். அல்லாஹ் தஆலா முதலாவது விஷயம் அல்லாஹ் உண்மையாக இருக்கிறான் என்ற விஷயத்தை பதிவு செய்கிறான். இரண்டாவது வஅன்னஹு யுஹ்யில் மௌதா, யாரெல்லாம் இந்த உலகத்தில் மரணிக்கிறார்களோ நாளை மஹ்ஷரில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான். எப்படி வறண்ட பூமியிலே அல்லாஹ் தஆலா வித்தை முளைக்க செய்கிறானோ, எந்த ஒரு அணுவும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா மழையின் மூலமாக புற்பூண்டுகளை முளைக்க செய்கிறானோ, அதே போன்ற நாளை மறுமையில் மௌத்தானவர்களை அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து எழுப்புவான். மூன்றாவது விஷயம் வஅன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தின் மீதும் சக்தி பெற்றவன். அல்லாஹ் நாடினால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அவன் நாடினால் எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் இந்த மனிதனை படைத்தான். எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் உலகத்தில் நாம் எல்லாம் பார்க்கிறோம், எத்தனை மனிதர்களை பார்க்கிறோம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஒப்பாக இல்லை. யாராவது உலகத்தை அப்படி தயாரிக்க முடியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒப்பாக இல்லை. அப்படி முகத்தோற்றம் ஒப்பாக இருந்தாலும் அவனுடைய உறுப்புகள் சில மாற்றமாக இருக்கும். இது அல்லாஹ்வினுடைய படைப்பு. அவன் நாடினால் எவ்வளவு பெரிய சக்தி மிக்கவன், அவன் நாடினால் எப்படி வேணாலும் செய்து முடிப்பான். அனைத்து விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா சக்தி பெற்றவன். வஅன்ன ஸஅத லா ரைப ஃபீஹா, அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஹஜ்ஜினுடைய ஆரம்பத்திலே கியாமத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த விஷயத்தை மீண்டும் உறுதி செய்கிறான். வஅன்ன ஸஅத லா ரைப ஃபீஹா, கியாமத் நிச்சயமாக கண்டிப்பாக நடந்தே தீரும். வஅன்ன ஸஅத லா ரைப ஃபீஹா, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சிலர் இப்படியும் கேட்டார்கள், கியாமத் எப்பொழுது வரும்? வயஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, கியாமத் எப்பொழுது நிகழும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா 5 விஷயங்களை குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். இந்த 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாது. அவனுக்கு மட்டும்தான் அதனுடைய இல்ம், அதனுடைய ஆற்றல் இருக்காது, யாருக்கும் தெரியாது. என்ன விஷயம்? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, நாளை மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். வ யுனஸிலுல் கைஸ், மழை பொழியும், எங்கு பொழியும், எவ்வளவு பொழியும், எந்த நேரத்தில் பொழியும் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த செய்திகளில் சொல்ல அதுவெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் கூறுகிறார்கள். ஆனால் எந்த இடத்தில் எவ்வளவு மழை பொழியும், எந்த நேரத்தில் பொழியும் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சிசு, அந்த குழந்தை, அவன் நல்ல குழந்தையா கெட்டவனா என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆண் பெண் என்று இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானம் எல்லாம் முடிவு செய்து விடலாம். ஆனால் அந்த குழந்தை பெரியவனான பிறகு சீதேவியாக இருக்குமா கெட்டவனாக இருக்குமா என்று முடிவு செய்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, இன்று ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், நாளை எவ்வளவு ரூபாய் சம்பாதிப்போம் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எவ்வளோ பிளான் போட்டு வைத்திருந்தாலும், எவ்வளவு விஷயங்களை தேர்வு செய்து வைத்திருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு சம்பாதிப்போம் என்று. வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தின் தமூத், ஒரு மனிதர் எங்கு மரணிப்பார் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு செய்தியை பார்த்தோம். மலேசியாவில் சிங்கப்பூரில் இருந்து செல்லக்கூடிய ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய விமானத்திலே ஒரு பெண்மணி மரணித்து விட்டால். அந்த பெண்மணிக்கு தெரியுமா? ஹஜ்ஜுக்காக செல்கிறார்கள், விமானத்திலே மரணித்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அது போன்ற நல்ல மரணங்களை அல்லாஹ் தஆலா நமக்கும் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சூரா ஹஜ்ஜின் மூலமாக சில உதாரணங்களை கூறி அல்லாஹ்வினுடைய வஹதானியத், அல்லாஹ்வினுடைய குத்ரத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாம் கூறுகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் ஹஜ் செய்வார்கள் என்றால், மறுமையினுடைய பயம் யாருக்கு இருக்குமோ அவர்கள் தான் ஹஜ் செய்வார்கள். அல்லாஹ்வினுடைய பயம் யாருக்கு இருக்குமோ அவர்கள் மட்டும்தான் ஹஜ் செய்வார்கள். அல்லாஹ் தஆலா யாருக்கும் பாவம் செய்யக்கூடிய தைரியம் இல்லாமலாம் இல்லை. யாரு வேண்டாலும் வட்டியும் வாங்கலாம், யாரு வேண்டாம் மதுவும் அருந்தலாம். ஆனால் ஏன் தவிர்ந்திருக்கிறார்கள்? எல்லா சூழ்நிலைகளும் இருந்து, ஹராமான விஷயம் சம்பாதியத்தில் கூடிய சூழ்நிலையிலும் இருந்து, ஹராமான விஷயங்களை சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகளும் இருந்து ஏன் தவிர்ந்திருக்கிறார்கள்? வஅன்ன ஸாஅத லா ரைப ஃபீஹா, நிச்சயமாக அந்த கியாமத் நாள் சந்தேகமின்றி நடந்தே தீரும் என்ற அந்த பயம். அல்லாஹ்வுடைய சந்தியானத்துக்கு முன்னால் நிற்போம், அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்விகளை கேட்பான், நம்ம என்ன பதில் கூறுவோம் என்ற பயத்தின் காரணமாக தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை
அல்லாஹ்வினுடைய தனித்துவமான அந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு இணையாக யாரையும் வைக்கக்கூடாது. யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அல்லாஹு தஆலா கூறிவிட்டான், அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கொடுப்பான். ஷிர்கை தவிர அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹு தஆலா மன்னிப்பை கொடுப்பான். யார் அல்லாஹுக்கு இணையாக ஆக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கவே மாட்டான் என்பதாக குர்ஆனில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறான். எனவே நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய யகீன்களை, நம்முடைய நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது உறுதியாக வைக்க வேண்டும். நமக்கு வரக்கூடிய அனைத்து காரியங்களும், எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தான் வருகிறது. நம்முடைய வியாபாரத்தின் மூலமாக, நம்முடைய சூழ்நிலை மூலமாக அல்ல, நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா காரியங்களை கொடுப்பான். நாம் செய்யக்கூடிய தீய காரியங்களின் மூலமாக அல்லாஹ் சோதனையாக சில விஷயங்களையும் கொடுப்பான். ஆக எல்லா காரியங்களும் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தில் பேர் நடக்கிறது என்ற விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக பதிய வைக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த செல்வத்தின் மூலமாக அல்லாஹ்வினுடைய இல்லத்தை தவாஃப் செய்யக்கூடிய, மதீனாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும், யாருக்கெல்லாம் கடமையாகாமல் இருக்கிறார்களோ மௌத்துக்கு முன்னால் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. ஆயில் ஒரு முறையாவது அல்லாஹ்வினுடைய இல்லத்தை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆண்டுதோறும் உம்ராக்கள் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை கொடுப்பானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜுக்களை, பிரயாணத்துடைய சிரமங்கள் லேசாக்குவானாக. அவருடைய ஹஜ்ஜுக்களை மபூரான ஹஜ்ஜாக, மக்பூலியத்தான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்